ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இனிமேலும் ஜெயா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டோரா கேக். டோரா கேக்னால் என்னன்னு கேட்பீங்க. கார்ட்டூன் பார்க்குற பசங்களை கேட்டாலே சொல்லிடுவாங்க. டோரிமான் கார்ட்டூனில் டோரிமானுக்கு பிடிச்சது இது டோரா கேக். அதை எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். சுகர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பவுடராக மிக்சியில் அரைச்சி அது ஒரு கப். அப்புறம் மைதா மாவு அது ஒரு கப். அதுக்கப்புறம் பால் பவுடர் அது ஒரு சின்ன கப்பில் அது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டம்ளர் பால், காய்ச்சி ஆற வச்ச பால். அதுக்கப்புறம் எசன்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ, வெண்ணிலா எசன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஹனி, தேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம சல்லடியில் என்ன பண்ணுறோம், சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட்டி இதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் குறைன்னு வரக்கூடாது. ஸோ அதனால் முதல்ல அந்த சர்க்கரையை சலிச்சுக்கணும். அப்புறம் மைதாவையும் போட்டு அது கூடவே சலிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பால் பவுடர் இருக்கு இல்லையா, இப்போ அதை இந்த மைதா சர்க்கரை கலவையோட இந்த பால் பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். நம்ம லிக்விடாக கலக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி கலந்து வச்சுட்டா ஈவனாக கலரும். பால் ஊற்றி நம்ம கலக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த பவுடர்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா அழகாக, ஏன்னா இது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அதுக்காக இது மாதிரி பண்ணிக்கணும். இப்போ ஹனி, அந்த ஹனியில் அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நான் எடுத்துருக்கிற இந்த 2 கப்பு அதுக்கு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கணக்காக வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஹனியை. இப்போ அதையும் நல்லா கலக்கிங்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா கலக்கிக்கிட்டிங்கன்னா இப்போ பேக்கிங் சோடாவை போட்டுக்கணும். ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டாச்சு. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எதுக்குன்னா ஒரு உப்பசம், ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதை நீங்கள் போடுறப்போ ஒரு சாஃப்ட்னஸும் அப்படியே பன் மாதிரி அழகாக டேஸ்ட்டாக வரும் நம்ம செய்ய போகிறது. ஸோ அதுக்காக தான் அது. இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இது வேறு இடத்துல, இது உண்மையாகவே டோரா கேக்குன்னு சொல்லிட்டு ஃபாரினில் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு இன்க்ரீடியண்ட்லாம் போடுறாங்க. இப்போ நம்ம இங்கே சாக்லேட்டு அந்த இது சிறப்பு, இதை போட்டு தான் நான் பண்ண போகிறேன். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மாவுலேயே நம்ம அதை கலக்கிற அந்த மேல் இதுக்கே இவ்வளோ சேர்க்குறோம். ஸோ அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே சாக்லேட் வேறு வைக்க போகிறோமா, அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் கலந்துட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிட்ட பிறகு மாவு, தோசை ஊற்றுற மாவு பதத்துக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஆயில் நான் தேய்ச்சிட்டேன், இருந்தாலும் ஓவர் ஆயில் இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம ஓவனில் செய்வாங்க இதெல்லாம். நான் நம்ம சாதா பேனில் தான் செய்கிறேன், அதுவே சூப்பராக வருது. அதனால் நம்மளுக்கு ஓவன் வேணும் அப்படிலாம் இல்லை. பாருங்கள், கரெக்டாக ஒரு கரண்டி ஊற்றணும். தேக்கெல்லாம் வேண்டாம் அது, ஏன்னா அப்படியே கட்டி அப்படியே தான் ஊற்றி அப்படியே எடுத்துடணும். ஸோ மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்திங்கன்னா இந்த மாதிரி அந்த மேலே பபுள்ஸ் வந்திருக்கும். சின்ன சின்ன ஹோல்ஸாக பபுள்ஸ், நம்ம தோசை வெந்துட்டால் கூட வந்திருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ கீழே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பொறுமையாக திருப்பி போட்டால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெரூன் கலரில் வந்துருச்சா. இப்போ அந்த பக்கமும் லைட்டாக கொஞ்சம் நேரம் போட்டாலே போதும், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒரே அளவாக ஒரு கரண்டி மட்டும் நீங்கள் ஊற்றி இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அழகாக ஒரே சைஸாக ஊற்றி வச்சாச்சு. இப்போது அந்த மெரூனுக்கும் உள்ளே இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் நம்ம சாக்லேட் இருக்கு இல்லையா, அந்த இதை தடவிடணும் நல்லா. உங்களுக்கு அந்த இது கிடைக்கல, இந்த மாதிரி எசன்ஸோ இல்லை ஜாம் கிடைக்கல, சாக்லேட் இது கிடைக்கலன்னா கூட கேப்ரிஸ் சாக்லேட்டு அந்த மாதிரி ஏதாவது 5 ஸ்டார் சாக்லேட்டை வாங்கி உருக்கி கூட இந்த மாதிரி தடவிக்கலாம். சிலருக்கு இந்த
பீனட் பட்டர் அந்த வேர்க்கடலை இதை கூட தடவுறாங்க. ஸோ அது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது. ஸோ இதுன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கொஞ்சம் தாராளமாக தடவணும். சும்மா லைட்டாக தடவினா நல்லா இருக்காது. நல்லா அழகாக சுற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு இன்னொரு மேலே ஒரு கேக் அந்த பன் மாதிரி இருக்கே அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரெடி, டோரா கேக் ரெடி. பாருங்கள் சூப்பராக. இது மேலே அப்படி நீங்கள் இது பண்ணுறப்போ அந்த சாக்லேட் ஃப்ளேவர் மேலே நீங்கள் போட்ட அந்த மெத்துன்னு வந்திருக்கு பாருங்கள், அந்த மேலே பன் அதோடைய ஃப்ளேவர் எல்லாமே கலந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் உள்ள அந்த இதுவே எவ்வளோ சாஃப்டாக வேறு இருக்கும், மேலே இருக்கிறதெல்லாம் வேறு. ஸோ கலந்து ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து டோரா கேக்குன்னு சொல்லுங்களேன், எப்படி விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தெரியும். பெரியவங்களுக்கே கூட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறப்பயே. ஈஸி. ஸோ இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பாங்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு வரேன்.